வந்திருக்கு, திமுகவுக்கு வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க தோன்றியதோ அங்கேயே சிதையுண்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாமே இருந்திருக்கு. பாமக அப்படிங்கிற கட்சி அந்த அன்னைக்கு தேதிக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு வலுவான கட்சி அப்படின்னு எல்லோராலும் வியக்கப்பட்ட ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி எல்லாமே இருக்குங்க. ஆனா விஜயகாந்துக்கு ஒரு தனித்துவம் இருந்தது. விஜயகாந்த் கூட பிளானிடா இல்லாம திட்டமிடாம தான் அவர் இந்த அரசியலுக்கு வந்தார். அவருடைய குணம் என்ன? 100 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 30 ரூபாயோ 40 ரூபாயோ இல்ல அவனுக்கு கொடுப்போம். 100 ரூபா தான் இருக்கு, ஆனா 100 ரூபாயும் ஒருத்தனுக்கு தேவையா இருக்கா, பரவாயில்ல நம்ம பட்னி இருப்போம் அப்படின்னு இருந்தவர் தான். எத்தனையோ இரவுகள்ல காலையில வாங்கின சாப்பாடை தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கு விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் சாப்பிட்ட காலங்கள்லாம் கூட இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, ஆனா வசதிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை மதுரையில, ஆனா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவருடைய அந்த மன